Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மோமோஸ் எக் மோமோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக் தந்தூரி மோமோஸ் பாருங்கள், பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதும். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதே 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். ½ ஸ்பூன் பெப்பர் பவுடர், ½ ஸ்பூன் கரம் மசாலா, ½ ஸ்பூன் சில்லி பவுடர். நான் வந்து எல்லாத்தையும் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதையே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மசாலா இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை இருக்கு இல்லையா, அது போகணும். அது வரைக்கும் நம்ம இதையே குக் பண்ணணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம், எக்கு. நான் இதில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதே லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. எக் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மோமோஸ்க்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து இங்கே கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதையே நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா மைதாவும் யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் இங்கே கோதுமை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி குட்டியாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இதில் நம்மளோட ஸ்டஃபிங்கை சென்டரில் வைக்கலாம், எக் ஸ்டஃபிங்கை. ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம இந்த மாதிரி மொல்லமாக மோமோஸோட ஷேப்பை கொடுக்கலாம். இது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். பாருங்கள், நம்ம மோமோஸோட ஷேப் கொடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதையே ஸ்டீம் பண்ண போகிறோம். இதே வந்து நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இட்லி தட்டுலேயே இதை மோமோஸை வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணாலே போதும். இப்போ நம்ம அது ஸ்டீம் ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து கெட்டியான தயிர். தயிர் வந்து தந்தூரிக்கு கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸை வந்து இதில் புழிஞ்சிக்கலாம்.
இதில் 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் உப்பு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நம்மளோட மோமோஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையே வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு நம்மளோட தந்தூரி மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த தந்தூரி மசாலாவில் நம்மளோட மோமோஸ் ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மோமோஸ்குள்ளே நம்மளோட தந்தூரியோட ஃப்ளேவர் நல்லா வரும். இந்த மாதிரி மோமோஸ்லாம் நல்லா கோட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ண வச்சிடலாம் 30 மினிட்ஸ்க்கு. இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து இங்கே டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். ஆயிலை நம்ம நல்லா பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்மளோட மேரினேட் மோமோஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஆயிலில் விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் இதே மாதிரி நம்ம நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், ரெண்டு சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட மோமோஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான மோமோஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் என்னைய ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.